ஆமாங்க. சரி ஓகே. என்சிஆர்‌க்கோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். அப்ப அதுலருந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. பெர்முடேஷன் காம்பினேஷன்லேருந்து வர்றது தான் வந்து என்சிஆரோடது. நீங்க பைனாமியலுக்கு அந்த அளவுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் நம்ம போக தேவையில்ல. நம்மளுக்கு ஜஸ்ட் என்சிஆரோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுட்டாவே போதும் நம்ம போட்டுறலாம். சரிங்களா? n என்சிஆரோட factorial by ஃபார்முலா என்ன அப்படின்னா சொல்லுப்பா. n factorial by r minus n factorial ஏதோ ஒண்ணு. ஆர் ஃபேக்டோரியல் இன்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? நீங்க சொல்றது ஓகே. என்பிஆர். என்பிஆர் தான் வந்து என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரியாப்பா? ஓகே. சப்போஸ் 5 வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2 கேஸ்க்குமே வந்து ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கணும். அண்ட் கண்டிப்பா n அண்ட் ஆர் வந்து கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். ஆர் அண்ட் n வந்து கண்டிப்பா கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். இந்த 0 இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே. n வந்து கிரேட்டர் தென் n ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா ஆர் வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் டு 0வா இருக்கலாம் தவிர கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரியாப்பா? ஓகே. சப்போஸ் பை சி 3 இப்படி ஒரு ஃபார்முலாஸ்க்கு எப்படி போடுவேன் அப்படின்னா as per ஃபார்முலா படி இப்படி போடலாம். 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு பை மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஃபேக்டோரியல்னா எப்படி மீனிங் தெரியுமா? ஃபேக்டோரியல்னா சப்போஸ் 5 ஃபேக்டோரியல் 5 எப்படி into எழுதலாம்? 4 into 3 into 2 into 1. ஓகே சூப்பர். அப்ப டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ இது ஒண்ணு தான். அப்ப இந்த டைம் கட் பண்ணிக்கலாம். அப்ப இன்டு 2 ஃபேக்டோரியல் ஓகே. வரும். சரிங்களா? ஆமா. அப்ப என்ன கிடைக்குதுன்னா அப்ப 5 into 4 divided by 2 into 1 வருது. சரிங்களா? அப்ப இந்த டைம் கட் பண்ணா 2 அப்ப 5 into 2 வந்து 10 ஆகும். சரியாப்பா? ஓகே. இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்றான்னா பை சி 3 இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றான். எப்படி சொல்றான்னா 5 into 4 into 3 3 நம்பர் கேட்கறான். 3 நம்பர் மேல எழுதிருங்க. டிவைடட் பை இது 3 யோட ரிவர்ஸ் ஆர்டர் 1 வரைக்கும் எழுத சொல்றான். 3 into 2 into 1 எழுத சொல்றான். நீங்க இவ்வளவு பெரிய கால்குலேஷன் போறதுக்கு என்சிஆருக்கு நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு சீக்கிரம் முடிச்சிருங்கணும். சரியாப்பா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? பை சி முடியும். 3னா பைல இருந்து பேக் வாங்க. 3 நம்பர்ஸ் 5 4 3 அப்ப 3 நம்பர் எழுதியாச்சு. கரெக்ட்டுங்களா? கீழ ஆமா. டினாமினேட்டர் எனக்கு 3 தானே. அப்ப 3ல இருந்து பேக் வாங்க 3 நம்பர். 3 2 1 அவ்வளவுதான். ஓகே. எல்லா நம்பருக்கும் ஒர்க் ஆகும்ல அங்கிள்? எல்லா நம்பருக்கும் இதான் ஃபார்முலா. சப்போஸ் 10C5 இருக்குது. இதுக்கு சொல்லுங்க என்ன வரும்னு? 10 into 9 into 8 into 5 வரைக்கும். 8 into 7 7 into 6 7 வரைக்கும். into 5 வரைக்கும் வராது. ஆமா. சாரி 6 கீழ வரைக்கும். தான் 5 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 5 into 5 4 into into 4 into 3 3 into into 2 into 1. 2 into சரிங்களா? 1. வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லா நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுமா சார்ன்னு கேக்குறீங்க. செக் பண்ணி பாருங்க. அப்ப 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்டு 10 மைனஸ் 5 வந்து 5 ஃபேக்டோரியல். செக் பண்ணி பாருங்க. இதனோட வேல்யூ ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலா தான் பாருங்க. அங்கிள். என்னப்பா? ஈக்குவலா தான் அங்கிள் வருது. பாத்துட்டியா? ஆமா அங்கிள். அது 5 ஃபேக்டோரியல் அப்புறம் 10ல இருந்து 6 வரைக்கும் அது அப்புறமேல அப்ப கேன்சல் 5 ஆகும். ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். நீங்க சொன்ன மாதிரி 10 ஆமா 10 to 6 வரைக்கும் வரும். கரெக்டாப்பா? அப்ப ஆமா. 5 ஃபேக்டோரியல் கீழ இருக்குது. இது 5 ஃபேக்டோரியல் வேல்யூ தான். கரெக்டாப்பா? அப்ப எல்லா ம். ஃபார்முலாவுக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க என்சிஆருக்கு. சரிங்களா? சோ ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் ரெண்டு ஈக்குவலுங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். சப்போஸ் நான் என்னோட கொஸ்டின் வந்து பை சி 2 ஓட வேல்யூ என்ன, பை சி 3 ஓட வேல்யூ என்ன, இது ரெண்டையும் செக் பண்ணி சொல்லி பாருங்க. பை சி 2 ஓட வேல்யூ என்ன, பை சி 3 ஓட வேல்யூ என்ன. அங்கிள் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் அங்கிள்.
அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பை சி 3 பை சி 2 ஒண்ணுன்னா, இங்க பாருங்க இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆமாங்க. ஸோ அப்போ மோர் தென் ஆஃப். அப்போ பைக்கு மோர் தென் ஆஃப் என்ன? 2.5 அப்ப மோர் தென் ஆஃப் ஆரோட வேல்யூ போச்சுன்னா, ஆரோட வேல்யூ 2க்கு மேல போயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. 5ன்னு வரும்போது. இதே 8C7 வருது. இதனோட வேல்யூ எப்படி போடுவ? 8/1 factor. 8/1 factor. 8C1 போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. 8C7 equal to 8C1. ம். அப்ப மீனிங் என்னன்னா, மோர் தென் ஆஃப். மோர் தென் ஆஃப்னா இது 8/2 எவ்வளவு? 4 அப்போ 4க்கு மேல வர வேல்யூ. சப்போஸ் 8C5 வருதுன்னா, இதை ஈஸியா எப்படி எழுதிக்கலாம்? 8C3ன்னு எழுதிக்கலாம். 8C6 வருதுன்னா இதனோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? 8C2ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? 8C7 எப்படி ஆமா. எழுதிக்கலாம்? 8C1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 8C8ன்னு வந்தா என்ன எழுதிக்கலாம்? 8C0ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 8C0 ஓட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 8C0 ஓட வேல்யூ 1. 8C0 ஓட வேல்யூ 1. அதனால இந்த வேல்யூ என்ன ஆகும்? 1ன்னு ஆயிடும். சரிங்களா? ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அனதர் ஒன் 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1. அப்பதான் இது 1 கிடைக்கும். சரிங்களா? 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1. இதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே. அங்கிள் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமா? இல்லையா அங்கிள்? இங்க சொல்றாங்கன்னு இந்த ஃபார்ம்ல எல்லா நம்பருக்கும் யூஸ் பண்ண எல்லா முடியுமா? நம்பருக்கும் யூஸ் பண்ண முடியும். இதை செக் பண்ணி பாரு. ஓகே. ஒரு நம்பர் எடுத்துட்டீங்க ஒரு 10க்கே போட்டு பாரு. 10 தானே போட்ட முந்தி. 10 10C6 10C4 ரெண்டு வேல்யூ செக் பண்ணி பாரு. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். நான் சொன்னது மோர் தென் ஆஃப் ஆறத போட்டுக்கணும். மோர் தென் ஆஃப் ஆறத இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். ஒர்க் ஆகுது அங்கிள். வருதா? வருது அங்கிள். ஓகே. அப்ப எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கரெக்டாப்பா? ஆமா. சரி இப்ப ஃபைனல் ஃபார்முலா பார்க்கலாமா? ஓகே. ஃபைனல் ஃபார்முலா பார்க்கணும்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். a plus b whole power 1 equal to a plus b. கரெக்ட்டுங்களா? ஆமா. அதே a plus b whole squared வந்து என்ன கிடைக்கும்? a squared plus 2ab plus b squared. கரெக்டாப்பா? ஆமா. அப்ப a plus b whole cube வந்து என்ன கிடைக்கும்? a cube plus a cube 3a squared b plus 3ab squared plus b cube கிடைக்கும். கரெக்டா கண்ணு? ஆமா. இதுக்கு மேல ஃபார்முலா எனக்கு எழுத தெரியாது. எனக்கு தெரியாது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்றோம். பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்னன்னா 1 1 1 சரிங்களா? இத ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுதி சொல்லிட்டான். எழுதுற பின்னாடி இப்ப என்ன பண்ண சொல்றானா இங்க பாருங்க இந்த 1 இருக்குதுல இதுக்கு பேர் என்ன பாஸ்கல் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்ப பாருங்க இந்த 1 இந்த 1 இருக்குதுல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இந்த 1 அப்படியே எழுதிக்கீங்க. இந்த 1 அப்படியே எழுதிக்கீங்க. சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? 2. அப்ப இந்த 1 அதே மாதிரி எழுதிக்கீங்க 1. சரிங்களா? புரியுதா? அதாவது இது a plus b னா ஹோல் பவர் 1னா டைரக்ட்டா a plus b ன்னு எழுதிக்கலாம். a ஓட கோஎஃபிஷியன்ட் 1, b ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அது இங்க வந்திருக்கு. சரியாப்பா? அதே a plus b ஹோல் ஸ்கொயர்ட் வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன தெரியும்? a ஸ்கொயர்ட். a ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 plus 2ab. அதனோட கோஎஃபிஷியன்ட் 2 வந்துச்சா? plus b ஸ்கொயர். b ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் 1 ன்னு வருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியுது. அப்ப கியூபுக்கு இதே மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். 1 வந்து இங்க வந்துரும். 1 plus 2 வந்து 3. 2 plus 1 வந்து 3. 1 வந்து இங்க வந்துரும். இங்க செக் பண்ணி பாருங்க. a கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. a ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ab ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் 3. b கியூப் 1. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆமாங்க. சரி அப்போ a பவர் 4 a plus b ஹோல் பவர் 4க்கு ஃபார்முலா எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிடலாமா? ஓகே. அப்ப அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 4 6 6 4 1. 1 கரெக்டாப்பா? ஆமா.
அப்ப a plus b whole power 4 எப்படி இருக்கலாம்? a plus b whole power 4 ஓட ஃபார்முலா a power 4 plus டிகிரி டிகிரீசிங் ஆகும். 4 இங்க டிகிரீஸ் ஆகும், b க்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? plus ஆமா. 6 a squared b squared plus 4ab squared plus p power 4. இதான் வந்து a plus b the whole power 4 ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, ஓகே. அப்போ 5க்கு என்ன ஆகும்? 5க்கு 1 1 plus 4 வந்து 5 5 plus 4 சாரி 6 plus 4 வந்து 10 again 6 plus 4 வந்து 10 4 plus 1 வந்து 5 இந்த 1 கடைசியா வந்துடும். கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? a power 5 plus 5 a power 4 b plus 10 a cube b squared plus 10 a squared b cube plus 5 a b power 4 plus p power 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஃபார்முலால? முடியுதாங்க. சரி டகன். இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு தான் நம்மளுக்கு பைனாமியல் தியரத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இதை வந்து என்ன இடத்துல இந்த இடத்துல வந்து 4C0ன்னு எழுதிக்கோ. இது வந்து 4C1ன்னு எழுதிக்கோ. இதனோட வேல்யூ 4C2 செக் பண்ணி பார்த்துக்கோ. இது வந்து 4C3 செக் பண்ணி பார்த்துக்கோ. இது வந்து 4C4 அப்படிங்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன் இப்படி எழுதுறாங்க? பைனாமியல் தியரத்தை கன்வெர்ட் பண்றதுக்கு. இதே மாதிரி ட்ரையாங்கிள் எத்தனை தடவை கொண்டு போவ? எனக்கு 6க்கு வேணும். 6க்கு திரும்ப இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு இருப்பியா? 7க்கு வேணும். பவர் 100க்கு வேணும். பவர் 20க்கு வேணும். அப்படிங்கும்போது நம்ம லென்த்தான டைம் போடுறதுக்கு நம்ம டைம் ஆகும். புரியுதுங்களா? இப்ப 5க்கு 5C0 5C1 அப்புறம் 5C2 அப்படியே. ஆமா செக் பண்ணி பாருங்க. 5C0 வேல்யூ 1 5C1ஓட வேல்யூ 5 5C2 ஆல்ரெடி போட்டு பார்த்தாச்சு 10 5C3 ரெண்டுமே சேம் 10 அடுத்து என்னது 5C4 5C1 ஈக்குவல் அப்போ 5 அடுத்து என்ன 5C5 5C0 ஈக்குவல் அப்போ 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியுதாங்க. அப்ப பைனாமியல் தியரத்தை உருவாக்கிட்டான். எப்படி கொண்டு வரான் பைனாமியல் தியரத்தை? a plus b whole power n. அப்படின்னா இது எப்படி எழுதுனான்னா nc0 a power n p power 0. p power 0 ஓட வேல்யூ 1. அப்ப இந்த இடத்துல p power 0 போட்டா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 1 தான் கிடைக்கும். ஆமா. சூப்பர், வெரி குட். அப்ப nc1 a power n minus 1 into p power 1. இஸ் கரெக்ட்? ஆமா. அதான் இங்க ஒன்னு டிகிரீஸ் ஆகும், இங்க இதுக்கு வந்து ஒன்னு இன்கிரீஸ் ஆகும். அப்ப அடுத்த டைம் என்ன வரும்? nc2 a power n minus 2 p power 2. சரியாப்பா? ஓகே. plus nc3 a power n minus 3 p power 3 plus plus ncn a power n minus n p power n. ஓகேங்களா? ஓகே. அப்ப இத ஆல்டர் பண்ணி எப்படி எழுதலாம்? இத ஆல்டர் பண்ணி p power 0 ஓட வேல்யூ கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி a power 0 ஓட வேல்யூ கட் பண்ணிக்கங்க. அப்ப இந்த nc0 ஓட வேல்யூ 1 தெரியும், அதையும் கட் பண்ணிக்கங்க. n ஓட வேல்யூ தெரியும், அது 1 தெரியும், அதை கட் பண்ணிக்கங்க. அப்ப இது ஈஸியா எப்படி எழுதலாம்? that is equal to a power n plus nc1 into a power n minus 1 into b power 1 plus nc2 into a power n minus 2 into b square plus nc3 into a power n minus 3 into p cube plus plus p power n. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகே. இதுதான் பைனாமியல் ஃபார்முலா. அங்கிள் அங்க ஸ்டார்டிங்ல a power n into nc1 plus அப்படிதானே? இன்னொரு சொல்ல a power n plus ஓகே அங்கிள், இல்ல கரெக்ட். இது நார்மல் ஐடியா. இதனால தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் நமக்கு நார்மல் ட்ரையாங்கிள், அதாவது நார்மல் பைனாமியல் தியரத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. அவள் லென்த்தா போவாத இதை யூஸ் பண்ணி ஈஸியா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துக்கிறாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரியாப்பா? ஓகே அங்கிள், காப்பி பண்ணிக்கிறேன் அங்கிள், ஒரு நிமிஷம்.
ஃபுல்லாவே காப்பி பண்ணிக்கிற மேல இருந்து, இல்ல ஆமாங்க. காப்பி பண்ணிட்டேன். மேல இருந்தேவா? ஸ்டார்ட்டிங்ல இருந்தேவா? இல்லங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல இருந்து. பாஸ்கல் ட்ரையாங்கிள் எங்க போட்டேன்? இங்கேயா? ஓகே. ம். ஆமாங்க. ஓகே.